ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரே. வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி. அத்தியாயம் 43. ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது. தங்களது கேரக்டரையும் மீறி ஒலிக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் தங்களை மறந்து செட்டிங் மலை கொட்டி கொண்டிருக்கும் போது விஜய், அமுதா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார்கள். தங்களை மறந்து அவர்கள் அவர்களுக்கான உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருக்க கேமரா வழியாக அதை மிஸ் செய்யாமல் படமாக்கிக் கொண்டிருந்தான் டைரக்டர் ஸ்ரீகாந்த். அசிஸ்டன்ட் டைரக்டர் மைக்கேல், சார் அடுத்த டைலாக் பேசுங்க என்று சொல்லிவிட்டு அவன் பேச வேண்டிய டைலாக்குகள் அனைத்தையும் பின்னே இருந்து பேசிக் கொண்டிருந்தான். அதை காதில் வாங்கிய விஜய் உடனே ஒரே நொடியில் ப்ரொஃபஷனல் ஆக்டராக மாறி அமுதாவை பார்த்து தனது டைலாக்குகளை பேசத் தொடங்கிவிட அவனது காந்த குரலை அத்தனை அருகில் கேட்டவுடன் மெய்மறந்த அமுதா பதிலுக்கு தனது டைலாக்கை சொல்வதற்கு பதிலாக ஒரு அடி எடுத்து வைத்து தன்னையும் மீறி அவன் அருகில் சென்றாள். அந்த இடத்தில் இன்னும் செயற்கை மலை கொட்டி கொண்டிருந்ததால் இடம் முழுவதும் சேரும் சகதியுமாக இருந்த நிலையில் உடனே கால் வலுக்கி அமுதா ஹா என்று கத்தியபடி கீழே விழப்போக சட்டென சுதாரித்துக் கொண்ட விஜய் அவள் இடுப்பில் கை வைத்து அவளை கீழே விழாமல் பிடித்து கொண்டான். அவன் அத்துடன் நார்மலாகி இருக்கலாம், ஆனால் அவனையும் மீறி அப்போதுதான் ஒரு அழகான சம்பவம் நடந்தது. அமுதாவின் இடுப்பில் கைகளை வைத்து அவளை தடுத்து கீழே விழாமல் பிடித்த விஜய் அவளை சட்டென்று தன் பக்கம் இழுத்தான். அதில் நிலை தடுமாறிய அமுதா அவன் மீது விழ நெருங்கி அவனை நோக்கி சென்ற வேகத்தில் அவர்கள் இருவரும் கிட்டத்தட்ட ஒரே ஹைட்டில் இருந்ததால் அவளது இதழ்கள் இரண்டும் அவனுடைய இதழ்களை எதிர்பாராத விதமாக சந்திக்க வேண்டியதாகிவிட்டது. எத்தனையோ முறை டைரக்டர் ஸ்ரீகாந்த் விஜயை வைத்து ஷூட்டிங் செய்திருக்கிறான். தன்னை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக காட்டிக்கொள்ள விரும்பும் விஜய் ரொமான்ஸ் விஷயத்தில் ஸ்கிரீனில் கொஞ்சம் தனது கஞ்சத்தனத்தை காட்டுவான். அவனிடம் கெஞ்சி சமாதானப்படுத்தி ஒரு ரொமான்ஸ் காட்சி எடுத்து முடிப்பதற்குள் அவனுக்கு உயிரே போய்விடும். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு லட்டு மாதிரியான காட்சி நேச்சுரலாகவே எப்படி அமைந்தது என்று அவனுக்கு எப்படி யோசித்தாலும் புரியவில்லை. அதனால் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தன்னை மறந்து நடிப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க அனைத்தையும் ரெக்கார்ட் செய்து கொண்டிருந்த கேமராமேன் அந்த காட்சி கண்டிப்பாக படத்தில் இருந்தால் நன்றாக இருக்கும் என நினைத்து தானாகவே பல ஆங்கிள்களில் அவருடைய டீமினருடன் சேர்ந்து வளைத்து வளைத்து ரெக்கார்ட் செய்தார். சட்டென்று இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று எதிர்பார்க்காத அமுதா விழிகள் விரிய இதயம் படபடக்க பயத்துடன் விஜயை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. அடுத்து அவள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அவள் வாழ்க்கையில் முதன் முத்தம் எப்படி இருக்கும், அதுவும் அவளுக்கு சிறுவயதிலிருந்தே மிகவும் பிடித்த பிரபல சினிமா ஸ்டார் உடன் இருக்கும் என அவள் தன் கனவிலும் கூட நினைத்ததில்லை. அவளது மையிட்ட கண்களில் என்ன கண்டானோ தெரியவில்லை விஜய். தன்னையும் மறந்து அவளது இடுப்பை இறுக பற்றி அவளை தன்னுடன் சேர்த்து அணைத்து கொண்டு தன்னிலை மறந்து பதிலுக்கு அவளுக்கு முத்தம் கொடுக்க தொடங்கினான். ஏற்கனவே ஷாக்காகி இருந்த அமுதா அவனது அந்த திடீர் முத்தத்தால் அப்படியே உறைந்து போய் நின்று விட்டாள். அனைவரும் நடப்பதை வியப்புடன் பார்த்து கொண்டிருக்க கலங்கிய கண்களுடன் வைத்தெரிச்சலில் இது சினிமாவில் இருக்கும் ஒரு சீனா, இல்லை என்றால் இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து மயங்கி தாங்களாகவே முத்தமிட்டு கொண்டிருக்கிறார்களா என்று புரியாமல் தன் அத்தை மகளை இப்படி ஒருவன் தன் கண் முன்னே முத்தமிட்டு கொண்டிருக்கிறானே என நினைத்து வந்த கோபத்தையும் சோகத்தையும் எப்படி கட்டுப்படுத்துவது என்று வழி தெரியாமல் அழுது கொண்டே அந்த இடத்தை விட்டு கனத்த இதயத்துடன் சென்று விட்டான் வெற்றி. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு சினிமா ஸ்டாராக விஜய் இப்படி நடந்து கொண்டது அவனுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கவில்லை. ஆனால் அமுதா அவனுக்கு எந்த மறுப்பும் சொல்லாமல் எப்படி அவனுடன் இவ்வளவு க்ளோஸாக இருக்கின்றாள் என்று நினைக்க நினைக்க அவனுக்கு இதையெல்லாம் பார்க்க உயிரோடு இருப்பதற்கு பதிலாக தானே ஏதாவது செய்து தன் உயிரை மாய்த்து கொண்டால் என்ன என்று கூட தோன்றியது. அமுதா, விஜய் இருவரும் ஒருவரை ஒருவர் முத்தமிட்டு கொண்டிருந்த காட்சியை பார்த்து வெந்து புழுங்கிக் கொண்டிருந்த அபிநயா எதற்கும் இருக்கட்டுமே என்று நினைத்து அதை தனது மொபைல் போனில் போட்டோ பிடித்து வைத்துக் கொண்டாள். சினிமாவில் நடிக்க நல்ல முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த மோனிஷா
சீன் பேப்பரை நன்றாக படித்திருந்தாள். அந்த பேப்பரில் எங்கேயும் இப்படி ஒரு கிஸ்ஸின் இருப்பதாக எழுதியிருக்கவே இல்லை. அப்படியென்றால் சினிமா ஷூட்டிங் தாண்டி இவர்கள் இருவரும் தங்கள் போக்கில் இப்படி செய்கின்றார்களா என்று நினைத்த மோனிஷாவிற்கு அமுதாவை காண பொறாமையாக இருந்தது. அதனால் உடனே அவள் வேகமாக எழுந்து தன் அப்பாவின் அருகில் சென்று, டாடி, இங்க என்ன நடக்குது? அவங்க 2 பேரும் எல்லாரும் முன்னாடியும் மாறி மாறி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இப்படியெல்லாம் ஷூட்டிங் பண்ணி நீங்களே அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருவீங்க போல. இப்படியெல்லாம் சீன்லயே இல்லையே. ஏதாவது பண்ணி இத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. எனக்கு அந்த வில்லேஜ் கேர்ல விஜய் சார் கூட பார்க்க பார்க்க டென்ஷன் ஆகுது. நான் போனா மட்டும் இவர் என்ன கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அது என்ன, இவ மட்டும் இவருக்கு ஸ்பெஷலா என்று கோபமாக கேட்டாள். தன் மகளின் கோபத்தை கண்ட பிறகுதான் ஷாக்கில் இருந்து வெளியே வந்த டைரக்டர் ஸ்ரீகாந்த், அதானே, இதுவரைக்கும் விஜய் யார் கூடயும் இப்படியெல்லாம் பண்ணதில்லையே. ஆன் ஸ்கிரீன்ல ரொம்ப ரொமான்ஸ் பண்ண ஆடியன்ஸ்க்கு அவ மேல இருக்கிற மரியாதை போயிடும்னு பெட் சீன் வச்சா கூட வேணான்னு சொல்வானே. மோனிஷா கேக்குற மாதிரி அப்படி என்ன இந்த பொண்ணு மட்டும் ஸ்பெஷலா என்று நினைத்து எரிச்சல் அடைந்து உடனே தன் கையில் இருந்த மைக்கில் சத்தமாக கட் 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 என்று கத்தினார். அவனது குரலில் பயந்து போன அமுதா சட்டென்று விஜயை விட்டு விலகினாள். அதனால் அவன் அவளை இப்பொழுது குறுகுருவென்று பார்க்க ராக்கெட் வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்த அவளுடைய ஹார்ட் பீட். விஜய் தன் வாயை திறந்து அவளிடம் ஏதோ பேச வர இருந்த பயத்தில் பிளட் பிரஷர் ரைஸ் ஆகி அப்படியே சட்டென்று மயங்கி தரையில் விழுந்தாள் அமுதா. இப்போது அதை கண்டு அதிர்ச்சி அடைவது விஜயின் முறையாகிவிட்டது. உடனே அவன் தாமதிக்காமல் குனிந்து அமுதாவின் முகத்தில் தட்டி, ஹே அமுதா, என்னாச்சு? என்னடியாச்சு? ஒழுங்கா சாப்பிடாம வந்து வெயில மயங்கி விழுந்துட்டியா? ஹே இந்தாடி எந்திரி என்றான். அவர்கள் தலை மீது செயற்கை மலை பொழிந்து கொண்டிருக்கும் போது கூட அமுதாவிற்கு மயக்கம் தெளிந்த பாடில்லை. அதனால் உடனே விஜய் சிறிதும் யோசிக்காமல் அவளை தூக்கி தன் தோள்களில் போட்டுக்கொண்டு அவனுடைய கேரவன் நோக்கி செல்ல தொடங்கினான். அதை கண்ட ஸ்ரீகாந்திற்கு ஏற்கனவே எல்லாம் தப்பு தப்பா நடக்குது. இதுல விஜய் கூட இந்த பொண்ண தனியா விடக்கூடாது. இவன் கூட நானும் இவங்க வீட்டுக்கு போய் தான் உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லி அவங்க வீட்டுல இருக்கவங்கள கன்வின்ஸ் பண்ணி நடிக்க வச்சிருக்கேன். ஏதாவது பிரச்சனை நடந்து கிராமத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் எல்லாரும் ரவுண்டு கட்டி வெட்டுறேன் குத்துறேன்னு இறங்கிடுவானுங்க. ஏற்கனவே நம்ம மேல கான்ல இருக்கிற பிரசிடென்ட் இதுதான் சாக்குன்னு பழி வாங்க நினைச்சு நம்மள காப்பாத்து கூட வரமாட்டான் என்று தோன்ற உடனே தனது அசிஸ்டன்ட்களின் ஒருவனை அழைத்து, டே, உடனே லோக்கல்ல நமக்கு தெரிஞ்ச டாக்டர் யாரையாவது இருந்தா கால் பண்ணி வர சொல்லு என்றான். பின் மற்றொருவனை அழைத்து, டே, இந்த பொண்ணு அமுதாவோட மேனேஜர் எங்கடா போய் தொலைச்சான்? அவளோட அத்தை பையன் தானே அவன். இவன் மயங்கி விழுந்து கிடக்குறா, அவ எங்க போய் தொலைஞ்சான்? போய் அவனை உடனே கூட்டிட்டு வா என்று சொல்லி அனுப்பினான். பின் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு வேக வேகமாக விஜயின் கேரவனை நோக்கி ஓடினான். அங்கே உள்ள பெட்டில் அமுதாவை படுக்க வைத்த விஜய் மீண்டும் அவள் முகத்தில் தண்ணீர் தெளித்து அவளை எழுப்ப முடிகிறதா என்று பார்த்து கொண்டிருந்தான். அவன் அவளை தூக்கி கொண்டு வந்து பெட்டில் போட்டபோது லேசாக அவள் அணிந்திருந்த தாவணி விலகி அவளுடைய பளிச்சென்ற வெண்ணெய் போன்ற இடுப்பு வளைவு அழகாக அவனுக்கு தெரிந்தது. முதலில் அவன் அதை கவனிக்கவில்லை. டைரக்டர் உள்ளே வந்து, சார், இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு? இன்னும் மயக்கம் தெரியலையா? நான் டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்கேன் என்று சொன்னவுடன் தன்னை தவிர அந்த அறையில் வேறு ஒருவன் இருக்கின்றான் என்று உணர்ந்த உடனேயே அவன் கண்கள் அவனையும் அறியாமல் அமுதாவின் உடலை ஸ்கேன் செய்தது. மலையில் நன்றாக நனைந்து இருந்ததால் அவளுடைய ஆடை அவள் உடலோடு ஒட்டி கொண்டிருந்தது. அப்படி அவளை பார்க்க அவனுக்கே ஒரு மாதிரி இருந்தது. அதனால் சட்டென அங்கே கிடந்த போர்வையை எடுத்து அவள் மீது போட்டு மூடிய விஜய், பல்ஸ் எல்லாம் நார்மலா தான் இருக்கு, பட் இவ எதுக்கு மயங்கி விழுந்தான்னு தெரியல. டாக்டர் வர வரைக்கும் இவ இங்க இருக்கட்டும். டிரெஸ் ஈரமா இருக்கிறதுனால அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிட போகுது. ஏற்கனவே இந்த ஷூட்டிங் டிலே ஆகிட்டே இருக்கு. இவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டா இதுக்கும் டிலே ஆகும். அசிஸ்டன்ட் டைரக்டர்ல ஒரு பொண்ணு இருந்தாலே, அவளையும் அமுதாவோட மேக்கப் ஆர்டிஸ்டையும் கூப்பிட்டு டாக்டர் வரதுக்குள்ள இவளுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு திரும்பி அமுதாவின் முகத்தை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வெளியில் சென்றான். விஜய் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பான் என்று டைரக்டருக்கு நன்றாக தெரியும்.
ஆனால் வாய்ப்பு கிடைத்தும் அவன் அமுதாவிடம் நல்ல முறையில் நடந்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு, இவன் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் நார்மலான நல்ல பொண்ணுங்க கிட்ட கரெக்டா இருக்கான், என் பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சதுல தப்பே இல்ல என்று நினைத்த டைரக்டர் ஸ்ரீகாந்த் விஜயின் பின் தொடர்ந்து வெளியில் சென்று தனது அசிஸ்டண்டாக இருக்கும் ஒரு பெண்ணிடம் விஷயத்தை சொல்லி அவளை உள்ளே அனுப்பி வைத்தான். வெற்றியை தேடி சென்று இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருவன் அவனை கண்டுபிடித்து விஷயத்தை சொல்லி அழைத்து வந்தான். ஏற்கனவே மனம் உடைந்திருந்த வெற்றி இப்போது அவன் சொன்னதை கேட்டு இன்னும் பதட்டப்பட்டு அங்கே ஓடி வந்தான். காதல் மலரும்.